இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய பயங்கர தாக்குதலுக்கு பழி தீர்க்க 3 நாட்களாக ஈரான் பதிலடி கொடுத்து வருகிறது. இஸ்ரேலையும் மத்திய கிழக்கில் அமெரிக்க படைத்தளங்கள் இருக்கும் 8 முஸ்லிம் நாடுகளையும் ஈரான் தாக்கி வந்தது. இந்த போரில் முதன்முறையாக மத்திய கிழக்கில் உள்ள சைப்ரஸ் நாட்டை ஈரான் குறிவைத்தது. அந்த நாட்டில் உள்ள பிரிட்டன் ராயல் ஏர்ஃபோர்ஸ் படைத்தளம் மீது ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. சைப்ரஸ் நாட்டின் நேரப்படி நள்ளிரவு 12:03 மணிக்கு இந்த தாக்குதல் நடந்தது. சக்தி வாய்ந்த ஷாஹெட் ரக ட்ரோனை வைத்து ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியது. இதில் பிரிட்டன் விமானப்படை தளம் தீப்பற்றியது. இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ், நாங்கள் எந்த நாட்டுடனும் போரில் ஈடுபடவில்லை, தேவையின்றி சைப்ரஸை குறிவைக்க வேண்டாம் என்றார். தங்கள் விமானப்படை தளம் மீது தாக்குதல் நடந்ததை பிரிட்டன் ராணுவம் உறுதி செய்தது. தற்காப்பு தாக்குதல் நடத்த பிரிட்டன் வீரர்களுக்கு கிரீன் சிக்னல் வழங்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் விமானப்படை தளத்தை அமெரிக்கா பயன்படுத்த அனுமதிப்போம் என்று அந்த நாடு சொன்னதால் தான் ஈரான் அங்கு தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியானது. அதேபோல் அமெரிக்க படைத்தளம் இருக்கும் சவுதியிலும் ஏற்கனவே ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் முக்கிய திருப்பமாக அந்த நாட்டின் ராஸ் தனூரா நகரில் உள்ள சவுதி அராம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு மையத்தில் ஈரான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இதில் சுத்திகரிப்பு மையத்தின் ஒரு பகுதி தீப்பற்றியது. அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமானது. இது தொடர்பான வீடியோ வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்கிடையே அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு மையத்தை மூடுவதாக நிறுவனம் அறிவித்துள்ளது. அங்கு தினமும் 5,50,000 பேரல் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு நாடுகளில் தொடரும் தாக்குதல் சர்வதேச அளவில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது.